சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயங்களை நாம் திருப்ப போகிறோம். மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நாம் பிழைப்பதற்காக, வாழ்வதற்காக ஆண்டவர் அவருடைய வார்த்தையாகிய ஜீவ அப்பத்தை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? தந்திருக்கிறாங்க. இந்த ஜீவ அப்பம் நம்மை வாழ வைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கவனிங்க, வாசிங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் அதனுடைய 4வது அதிகாரம் 23வது வசனத்தோடு வாசிங்க பார்க்கலாம். 22வது வசனம். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் எப்படி இருக்குதா? ஆரோக்கியமாய் இருக்கிறது. அழகாக இங்க சாலமோன் ஞானி சொல்லுகிறார், எவைகளை தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய வசனங்களை கண்டுபிடிக்கிற ஜனங்களுக்கு அவைகள் ஜீவனாக, அவருடைய வாழ்க்கையில ஆரோக்கியமாக அதன் செய்த இருக்குதா? ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் எப்படி இருக்குதா? ஆரோக்கியமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை மிக முக்கியமானது. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய இருதயங்களை அர்ப்பணிக்கலாம். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 58வது வசனத்தை ஒரு வாசிக்க நாம் கேட்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 58வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல வார்த்தை கவனிச்சு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல அநேக காரியங்களை குறித்து அங்க எழுதி கொண்டே வருகிறார். கவனிங்க, கொரிந்து சபை ஆவின் வரங்களாலும் கனிகளாலும் நிறைந்த ஒரு சபை. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தை திருப்புவீங்க அப்படின்னு சொன்ன, அங்க பவுல் அந்த கொரிந்து சபை குறித்து இவ்விதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறதை 1வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும், எவ்வளவு அழகான சபை பாருங்க. கொரிந்து சபை குறித்து பவுல் சொல்கிறாரு, நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. எந்த வரத்துல எதிலுமே குறை இல்லாம ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு திருச்சபை இந்த கொரிந்து சபை. ஆனா குறை இல்லாம இல்ல, பிரச்சனை இல்லாம இல்ல. ஆண்டவருக்காக அர்ப்பணித்த சபை. பவுல் அவர்களை பாராட்டி சொல்லுகிறார், யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் ஆண்டவருடைய வருகைக்காக எப்படி இருக்கிறீங்க? காத்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும், அதே 1 அதிகாரத்தில் சொல்றாரு. வாசிங்க 11வது வசனத்தை வாசிங்க. ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டு செய்றேன். அந்த வார்த்தை கவனிங்க. என்ன இருக்குது? வரம் பெற்ற சபைதான். ஆனா என்ன இருக்குது? வாக்குவாதங்கள். நம்மளை பத்தி எழுதுன மாதிரி இருக்குதா? நம்மளை குறித்து எழுதுன மாதிரி இருக்குதா? நல்ல ஆவியில் நிரம்பி, நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி ஆண்டவர் ஆராதிக்கிறோம். நல்ல சபையில் ஆண்டவருக்காக நல்லா செயல்படுறோம். அதெல்லாம் குறையில்ல. ஆனா இடையில என்ன வந்துருது? வாக்குவாதங்கள். சீசர்களை பாருங்களேன். இயேசுவோடு கூட இருந்த சீசர்கள், ஆண்டவர் அநேக அற்புத அடையாளங்கள் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். கூட இருக்கிற இவங்களுக்குள்ள செய்து, நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படிங்கிற வாக்குவாதம் உண்டாயிடுச்சு. ஆண்டவர் சொன்னார், என்ன வாக்குவாதம் பண்றீங்க? உங்கள் தலைவனா இருக்க விரும்புகிறவன் செய்யட்டும், பணிவிடைக்காரனா இருப்பானாக சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா.
உங்களை ஒருவன் தலைவனா இருக்கணும்னு சொன்னா அவன் என்ன செய்யணும்? பணிவிடைக்காரனா இருக்கணும். தலைவனுடைய குணாதிசயத்தை ஆண்டவர் சொல்றார். தலைவர்கள் நான் என்ன செய்ய மாட்டேன், இருக்கிறத விட்டு எந்திக்க மாட்டேன், இருக்கவங்களை வேலை வாங்குவேன். நான் என்ன செய்வேன்? கொஞ்சம் கூட சட்டை பேண்ட கசங்காம இல்ல, பணிவிடை செய்யுங்க. இயேசுவே என்ன செஞ்சாரு? பாத்திரத்துல தண்ணீர் எடுத்து சீசருடைய கால்களை என்ன செஞ்சாரு? கழுவ ஆரம்பித்தார். அவங்க சொன்னாங்க, இல்ல இல்ல ஆண்டவரே, நீர் பேதுரு சொல்ற, நீர் என் காலை கழுவலாமா? ஆண்டவர் சொன்னார், உன் காலை கழுவுனா ஏன்ட்ட உனக்கு என்ன இல்ல? அப்ப என் காலை மாத்திரமல்ல, என் தலையும் சேர்த்து செய்யும் கழுவும். ஆமென், ஹல்லேலூயா. கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் சொன்னார், இப்ப செய்யறதை, நான் செய்யற காரியம் என்னதென்று இப்போது அறியாய், நீ வரக்கூடிய காலத்தில் செய்வ, நீ அறிந்து கொள்வாய். ஆமென், ஹல்லேலூயா. வாக்குவாதங்கள், நான் வேகமா ஓடிடுறேன். கொரிந்து சபைக்குள் என்ன இருந்தது? வாக்குவாதங்கள். என்னை அடுத்து கவனிங்க, 3வது அதிகாரத்தை திருப்புங்க. அதுல 1வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் என்னதா மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியது ஆயிற்று. இப்ப கவனிங்க, வரங்களை பெற்ற சபை இப்ப பவுல் சொல்றாரு, உங்களை எப்படி எண்ண முடியல? ஆவிக்குரியவர்களாக எண்ணி பேசக்கூடாமல் உங்களை எப்படிதான் பேச வேண்டியிருக்குது? கிறிஸ்துவுக்குள் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் என்ன செய்து பேச வேண்டியது ஆயிற்று. ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில எச்சரிப்புக்காக சொல்லப்படுற வார்த்தை. நமக்குள்ள வாக்குவாதம் இருக்கக்கூடாது. கொரிந்து சபையில இருந்துச்சு, அப்ப ஆண்டி இருக்கலாம்னு சொல்லக்கூடாது. நாம் இருக்கக்கூடாதுங்கிறது அங்க பேசிட்டு இருக்கிறோம். வாக்குவாதம் இருக்கக்கூடாது. 2வது, நம் மாம்சத்துக்குரியவர்களாக கூடாது, இருக்கக்கூடாது. ஆவிக்குரியவர்களாக நாம் வாழ வேண்டும். சரி, அடுத்து கவனிங்க. அப்படி ஸ்கிப் பண்ணி தாண்டி ஓடிடுறேன். 5வது அதிகாரத்தை திருப்புங்க. அதுல 1வது வசனத்தை வாசிங்க. உங்களுக்குள்ளே விபச்சார உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாக செய்து இருக்கிறது. வரம் பெற்ற சபை. ஆனா சபைக்குள் சிலர் இருக்கிறாங்க உள்ள. பவுல் சொல்றார், உலகத்துல கூட சொல்லப்படாத காரியம் எங்க இருக்குது? எங்க சபைக்குள் இருக்குது. ஒருத்தன் தன் தகப்பனுடைய மனைவி என்ன செஞ்சான? பெற்ற தாய் அல்ல, தகப்பனுடைய 2ஆம் தாரம், அவருடைய ஸ்தோத்திரம், அவருடைய அடுத்த இன்னொரு மனைவி என்ன செஞ்சான? இந்த காரியத்தை பவுல் சொல்றார். அப்படிப்பட்ட பொல்லாதவனை சபை விட்டு என்ன செய்யுங்க? வெளியே தள்ளுங்க. கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதும் என்ன செஞ்சிடும்? கவனிங்க. நீங்க நல்ல ஒரு 20 பக்கம் 30 பக்கம் அரிசி ஆட்டி நல்ல மாவு வச்சிருக்கிறீங்க பெரிய பந்திக்காக. ஆனா அது புளிக்கணும்னு சொன்னா அதுல ரொம்ப ஒண்ணும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் பழைய மாவு உள்ள ஊத்தியாச்சுன்னு செய்யும், தபார்னு புளிச்சிடும். நீங்க தயிர் செய்வதற்காக ஒரு 10-20 லிட்டர் பாலை காய்ச்சி வச்சிருக்கிறீங்க. அதுக்குள்ள கொஞ்சம் உர தயிர்னு சொல்லுவாங்க, அது உள்ள போட்டா ஃபுல்லா செஞ்சிடும், எல்லாம் புளிச்சு தயிர் ஆயிரும். இதே கதை தான் எங்க பவுல் சொல்றாரு. கொஞ்சம் புளித்தமா எப்படி பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்குதோ, இந்த ஒரு மனுஷன் உள்ள இருந்தானே எல்லாத்தையும் கெடுத்துருவான். அவனை வெளியே தள்ளு. ஆமென், ஹல்லேலூயா. வெளியே தள்ளிட்டாங்க. நல்ல கீழ்ப்படியுள்ள சபை. ஆனா அடுத்து பவுல் சொல்றாரு, அவன் மனம் திரும்பின பின்பு 2 கொரிந்தியர்ல அவனை மீண்டும் சபைக்குள்ள செய்யுங்க, சேர்த்து கொள்ளுங்க. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கொரிந்து சபையினுடைய காரியம் 7ஆம் அதிகாரத்தை திருப்பினீங்கன்னா, வாழ்க்கையில விவாகத்துல பல பிரச்சனை. விவாகம், அந்த விவாகத்துல எப்படி நாம் வாழ வேண்டும், நடக்க வேண்டும் என்கிற ஆலோசனைகளை 7ஆம் அதிகாரம் கொடுக்கிறார். 8-9 அதிகாரத்துல வாசிப்பீங்கன்னா, விக்கிரங்களுக்கு படைத்த காரியங்களை குறித்து 8, 9, 10 அதிகாரத்துல விக்கிரகத்துக்கு படைத்ததை புசிக்க கூடாது என்கிற காரியத்தை குறித்து நம்ம தெளிவான செய்றாரு, எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, அடுத்து 11ஆவது அதிகாரத்துல கர்த்தருடைய பந்தியை பற்றி எழுதுகிறார். 12ஆம் அதிகாரத்துல வரங்களை குறித்து எழுதுகிறார். 13ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திர அன்பை குறித்து எழுதுகிறார். 14, 15 அதிகாரத்துல 14ஆம் அதிகாரத்துல மீண்டும் வரங்களை பற்றி எழுதுகிறார். 12ஆம் அதிகாரமும் 14ஆம் அதிகாரமும் வரங்களை பற்றி பேசும்போது, அந்த வரம் செயல்பட வேண்டுமானால் அன்பு தேவை.
ஆவியின் கனிகள் தேவைன்னு சொல்லி அங்க 13ஆம் அதிகாரத்தை அன்பின் அதிகாரமாக வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. 15ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய காரியத்தை பேசுறாரு. உயிர்த்தெழுதல் உண்டா இல்லையா? பவுல் சொல்றார், இயேசு மரித்தது உண்மை, அவர் உயிரோடு எழுந்தது உண்மை. அப்படின்னா நீங்க மரித்தாலும் நீங்கள் உயிரோடு எழும்ப போறது மிகவும் உண்மையான காரியம். ஒரு வித செத்தால் ஒழிய அதிலிருந்து என்ன செய்யாது? ஸ்தோத்திரம். புது தானியங்கள் வராதது எப்படி உண்மையோ அதே போல ஒரு மனுஷனுடைய மரணம் விதைக்கப்படுகிறது. அங்கிருந்து ஆண்டவர் என்ன செய்றாரு? புது மேனிகளை எழுப்புவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு தான் கடைசி கன்க்ளூஷனாக இந்த 15ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் முடிவு அதிகாரம் அங்க ஸ்தோத்திர பல காரியங்களை குறித்து என்ன செய்றாரு? முடிவுரையாக சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். ஆனா 15ஆம் அதிகாரம் 58வது வசனத்துல கடைசியா ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். அதுதான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அதையும் முழுசா தியானிக்க முடியாது. அதுல ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் தியானிக்க போகிறோம். அன்றியும் சகோதரரே, அன்றியும் சகோதரிகளே. எங்க சகோதரரே அப்படின்னு இருக்குது. ஆனா அன்றியும் சகோதரரே சகோதரிகளே அடுத்து கீழே சொல்ற வார்த்தை கவனிங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம், பிரயாசப்பட வேண்டும். நீங்க ரோமர் 16ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா அங்க பிரயாசப்படுகிறவர்களை பவுல் வாழ்த்தி அவங்களுக்கு வாழ்த்துரை சொல்லுகிறார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்றாரு, உங்களுடைய அன்புள்ள பிரயாசத்தை மறக்க தேவன் யாரு கிடையாது, அநீதி உள்ளவர் அல்ல. பிரயாசங்கள் முக்கியம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. லூக்கா 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், பேதுரு ராமுழுது பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூட என்ன செய்யல, அகப்படல. ஆனா ஆண்டவர் இயேசு சொன்ன இடத்துல ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலைய போடு அப்படின்னு சொன்னார். அவன் சொல்ற, ஐயரே ராமுழுது நாங்க பிரயாசப்பட்டு ஒண்ணும் கிடைக்கலையே, ஆனா இது பகல் நேரம், நீங்க வலையப்பட சொல்றீங்க, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி என்ன செய்யற வலைய போடுகிறேன். போட்டான், வலை கிளியத்தக்கத மிகுதியான மீன்களை பிடித்தான். அவனும் மாத்திரமல்ல, இந்த கரையில் இருக்கிற வெறும் படகை சைகை காட்டி கூப்பிட்டு 2 படகு அமிழத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தான். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பிரயாசப்பட்டா கண்டிப்பா கர்த்தர் செய்வாரு. பக்கத்துல சொல்லுங்க, பிரயாசப்படுங்க, பலனை பெற்றுக் கொள்வீங்க. ஆமென். ஹல்லேலூயா. படிக்கிற பிள்ளைங்க படிப்புல என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். ஊழியம் செய்யறவங்க ஊழியத்தில் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிகள் ஜெபிக்கிறவர்கள் ஜெபிக்கிறதிலும், ஊழியம் செய்யறவங்க ஊழியம் செய்யறதிலும், போதிக்கிறவர்கள் போதிக்கிறதிலும் அப்படின்னு சொல்லி ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் செய்யறோம். பகிர்ந்து கொடுக்கிறவர்கள் வஞ்சனை இல்லாம என்ன செய்யணுமா? இப்படி எல்லா காரியத்தை குறித்து வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. பிரயாசப்பட வேண்டும். இன்னைக்கு இங்க வந்திருக்கிறேங்க, இது ஒரு பிரயாசம் தான். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, காய்ச்சல் சரீரத்துல பலனத்தின் மத்தியில் ஒரு பாப்பா உட்கார்ந்து இருக்கிற, நல்லா கவனிச்சு பாருங்க. பிரயாசம் இல்லாம எதுவுமே நடக்க போறது இல்லவே இல்ல. வேதம் அழகா சொல்லுது, அன்றியும் சகோதரரே நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற அந்த வார்த்தை முக்கியமான வார்த்தை. ஆண்டவர் இல்லாம நீங்க பிரயாசப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் இல்லாம பேதுரு என்ன செஞ்ச, ராமுழுது பிரயாசப்பட்ட ஒண்ணும் கிடைக்கல. இப்ப மாத்திரமல்ல, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு பேதுரு சொல்றாரு, நான் மீன் பிடிக்க போகிறேன், யாரெல்லாம் வர்றா? உடனே நாங்க வர்றேன்னு சொல்லி பெரிய கூட்டமே என்ன செய்யுது, அவர் கூட போயிருச்சு. வேற யாரும் இல்ல, சீசர்கள் தான். ராமுழுதும் பிரயாசப்பட்டாங்க, ஒண்ணு நடக்கல. காலையில கரையில ஆண்டவர் நிக்கிறார், பிள்ளைகளை புசிக்க ஏதாகிலும் உண்டா? ஒண்ணு இல்ல ஆண்டவரே. இயேசு இல்லைன்னா அப்படிதான், ஒண்ணு செய்யாது. இயேசு நம்முடைய வாழ்க்கையில தேவை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவோடு இணைந்து நாம் படுகிற பிரயாசங்கள் ஒரு பெரிய வெற்றியை நமக்கு செய்யும், கொண்டு வரும். இன்னைக்கு தீர்மானிப்பு, ஆண்டவரே உம்மோடு இணைந்து பிரயாசப்பட, கிறிஸ்துவுக்குள் நாங்கள் பிரயாசப்பட எனக்கு உம்முடைய கிருபையை தாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்து இல்லாம பிரயாசப்பட்டு அங்க வீண் ஒன்றுமே இல்லை. வெறும் வலை அலசிட்டு இருக்கிறேன். ஆனா இயேசு படகுல ஏறி ஜனங்களுக்கு பிரசங்கித்து இப்ப சொல்ற ஆழத்துல தள்ளி கொண்டு போய் செய்ய வலையப்படு போட்டாங்க, மிகுதியான மீன்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக மிகுதியான ஒரு ஆசீர்வாதங்களை, மிகுதியான ஒரு மாற்றத்தை, ஆசீர்வாதத்தை, நன்மையை அவர் தருவார் என்பதில் சந்தேகம் இல்லவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், வேதம் நமக்கு அழகாக சொல்லுகிறது,
கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் செய்யாது விருதாவாயிரா. சொல்லுங்க, எப்படி இருக்காது? எப்படி இருக்காதா? விருதான என்னது? விருதான என்னது? விருதான என்னது? பிரயோஜனம் இல்லாத காரியம். விருதா அப்படின்னு சொன்னது. ஆமா, விருதா. நீங்க பிரசங்கி புஸ்தகத்துல வாசித்தீங்கன்னா அது குறித்து இந்த விருதாவை பத்தி ரொம்ப அழகா அவர் என்ன செய்றாரு? பிரசங்கி எழுதுகிறார். காண்கிறதுனால கண்கள் திருப்தி ஆகிறது இல்ல. எப்படி பிரயாசப்படுகிற காரியத்தை பற்றி எங்க செய்றாரு? அது எழுதுகிற காரியத்தை பார்க்கலாம். விருதா அப்படின்னு சொன்ன ஒண்ணு இல்ல. ஏதோ பெருசா உழைச்சு சாதிக்கிற மாதிரி தெரியும். அந்த முடிவுல பார்த்தா டோட்டல் பார்த்தா ஒண்ணுமே இல்ல. விருதா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் எப்படி இருக்காத? விருதாவா இராது என்பதை நாம் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உம்மோடு இணைந்து நாங்கள் பிரயாசப்படும் போது எங்க பிரயாசம் என்ன செய்யாது? விருதாவா இராது. சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே, உம்மோடு இணைந்து நாங்கள் பிரயாசப்படும் போது எங்கள் பிரயாசங்கள் விருதாவாய் போகிறது இல்லை. சொல்லுங்களேன், வாயத்திலும் சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியத்துல பிரயாசம் வேணும், எல்லா காரியத்திலும் பிரயாசம் வேணும். ஜெபிக்கிறது ஒரு பிரயாசம் தான். எங்க அருமையான ஜெப நடத்துற தேவனுடைய அருமையான தாசர் சொன்னாங்க, ஸ்தோத்திரம், ஜெபிக்கிற ஒரு சபையாக நம்முடைய சபை மாற வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. விசுவாசிகள் குறைந்தது 1 மணி நேரம் ஜெபிக்கணும். ஆனா ஊழியர்கள் குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமாவது செய்யணும், ஜெபிக்கணும். தானியேலுடைய ஜெபம், தானியேலை போல கந்தி சந்தி மத்தியான வேளை செஞ்சான, ஜெபம் பண்ணி முறையிட்டான். காலைல ஸ்தோத்திரம் ஜெபிங்க, மத்தியானம் ஜெபிங்க, சாயந்திரம் ஜெபிங்க. ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்தை, ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். ஆமென், ஹல்லேலூயா. விருதாவாயிராது. நான் மறுபடியும் சொல்ல விரும்புறேன், நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம், இவ்வளவு பிரயாசப்பட்டு எதிர்பார்த்து எந்த இடத்துல ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறீங்களே, ஆண்டவர் உங்களை விருதாவாக விடப்போறது இல்லவே இல்லை. உங்க காரியங்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பார். உங்க தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். உங்க குடும்பத்தில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். உங்க பிள்ளைகளுக்கு தேவையான சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தருவார். அவங்களுடைய திருமண காரியங்கள், அவங்களுடைய படிப்பு காரியங்கள், அவங்களுடைய வேலை காரியங்கள், குழந்தை காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், விருதாவாய் போகிறது இல்லவே இல்லை. பவுல் கலாத்திய சபைக்கு சொல்லும்போது சொல்றாரு, நான் ஓடினதும் நான் ஓடுகிறது என்று கூடாது, விருதாவாய் இராதபடிக்கு நான் எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு என் செய்யறதை விவரித்து சொன்னேன். 2 அதிகாரம் 1 இருந்து வாசிங்க மக்களை. கலாத்தியர் 2 அதனுடைய 1வது வசனம் முதல். 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கித்த சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். நான் கவனிக்க, ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும், நல்ல கவனிங்க கவனிங்க, பவுல் ரொம்ப அழகா சொல்ற, ஓடுகிறதும் ஓடினதும் என்ன சொல்லாத, வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாக அதை செஞ்சேன், விவரித்து காண்பித்தேன். நான் ஓடுகிறது என்று கூடாது, விருதாவா இருக்கக்கூடாது. நான் செலத்தில் தேவையில்லாம எதையாவது பேசி அது பெரிய பிரச்சனையா மாறிடும். ஆமென், சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பவுல் சொல்றார், நான் ஓடுகிறது வீணாகாதபடிக்கு எல்லாருக்கும் மத்தியில் இல்ல, தனிமையை எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு என்ன செஞ்சேன், அதை விவரித்து காண்பித்தேன். ஆமென், சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்க ஆவியானவர் சொல்லக்கூடிய காரியம், நீங்கள் முதலாவது சொல்ற, நீங்க என்ன செய்யணும், பிரயாசப்பட வேண்டும். சொல்லுங்க என்ன செய்யணும். என்ன பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, பிரயாசப்படுகிறவன் தான் பலனில் செய்வானா, முந்தி பங்கடைவானாம். ஆமென், சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா. பிரயாசப்படாதவன் பங்கு அடைய முடியவே முடியாது. அப்ப எந்த ஒரு காரியத்திலும் சபையில ஒரு ஆசீர்வாதத்தில் நாம் பங்காளியாய் மாற வேண்டுமானால் நாம் போதரோடு இணைந்து என்ன செய்யணும், கிறிஸ்துவுக்குள் பிரயாசப்பட வேண்டும். ஆமென், சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரயாசப்படுகிற அந்த வாழ்க்கை. பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தையோட சுட்டி காட்ட விரும்புகிறேன். ரோமர் 16ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. ரோமர் 16வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிங்க. எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட
மரியாளை என்ன செய்யுங்க, நீங்க பிரயாசப்பட்டீங்கன்னா வாழ்த்துதல் ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஆண்டவர் மறக்கிறவர் அல்ல. ஆண்டவர் மறக்கிறவர் அல்ல. நீங்க ஆண்டவருக்காக பிரயாசப்படும் போது, கிறிஸ்துவுக்குள் பிரயாசப்படும் போது, கர்த்தருக்காக பிரயாசப்படும் போது உங்க பிரயாசத்தை ஆண்டவர் மறக்கிறவர் அல்லவே அல்ல. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ரொம்ப அழகாக பவுல் சொல்லுகிறார், எங்களுக்காக, அந்த வார்த்தை கவனிங்க, ரொம்ப அழகான வார்த்தை. எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட, மிகவும் மிகவும் மிகவும், அந்த வார்த்தை ரொம்ப நல்ல வார்த்தை. இன்னைக்கு பிரயாசப்படுகிற பிள்ளைங்க ஊழியர்களுக்காக, ஆமா எங்க பாஸ்டர் வர்றாங்க, எங்க பாஸ்டரை கவனிக்கணும், சபையில ஸ்தோத்திர போதகர் காரியத்திற்காக ஊழியத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாய், கொடுக்கிற பிள்ளைகளாய், ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகளாய் நீங்க காணப்படுவீங்க அப்படின்னு சொன்ன உங்களை குறித்து இப்படி செய்யும் சரித்திரம் எழுதப்படும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ரோமபுரி சபையில பவுல் சொல்லுகிறார், எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாள். அந்த இடத்துல உங்க பேரை போட்டுக்கங்க. ஆண்டவர் உங்க பேரை போட்டு அந்த இடத்துல சொன்னார்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்குன்னு யோசித்து பாருங்க. ஆண்டவர், நான் அபிதமாக செயல்பட, உழைக்க, பிரயாசப்பட எனக்கு என்ன செய்யுங்க, கிருபைதாங்கன்னு கேளுங்க, ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. 12வது வசனத்தை வாசிங்க. 12வது வசனம், கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபேனாலையும் திரிபோசாலையும் செய்யுங்க வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாலை செய்யுங்க வாழ்த்துங்கள். பெண்களை தான் ரொம்ப அழகாக குறிப்பிடுகிறார். பிரயாசம், பிரயாசம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் செய்யாத விருதாவாயிராது. சொல்லுங்க, எப்படி இருக்காது? வீணாய் போகாது, வீணாய் போகாது. நான் பிரயாசப்படுகிற ஒவ்வொன்றுக்கு ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு நல்லது. உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானனை சந்தோஷத்துடன் செய்யி, நீ பிரவேசி. கொஞ்சத்துல உண்மையா இருந்தாய், உன் அநேகத்திலும் செய்வேன், அதிகாரி ஆக்குவேன். ஆமென். ஹalleluya. சொல்லுங்க அல்லேலூயா. இடி முழக்கம்ல சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் என் பிள்ளைக எனக்காக செய்யணும், பிரயாசப்பட வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். நீங்க படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்பதை செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும். நான் ஜெபிக்கிற ஜெபம் அது விருதாவாய் போகிறது இல்லை. நான் வேத வாசித்து தியானிக்கிறேனே, அது விருதாவாய் போகிறது இல்லை. நான் என் பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லி சபைக்கு அழைத்து கொண்டு போகிறேனே, அது விருதாவாய் போகிறது இல்லை. ஆமென். ஹalleluya. என் வீட்டில் ஒரு ஜெப கூட்டத்தில் நடத்துறேனே, ஒரு பிரேயர் ஷோ நடத்துறேனே, அது வீணாய் போகிறது இல்லவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. நீங்க ஆண்டவருக்காக செய்கிற ஒன்றும் அது வீணாய் போகிறது இல்லவே இல்லை. அது மிகுந்த பலனை செய்யும், கொண்டு வரும். அது மிகுந்த நன்மை நமக்கு செய்யும், கொண்டு வரும். மிகுந்த ஆசீர்வாதங்களை நமக்கு அது கொண்டு வரும். எங்க பவுல் ரொம்ப அழகாக கொரிந்து சபைக்கு சொல்றாரு, விருதாவாய் இராது என்று செய்து அறிந்து நீங்கள் என்ன செய்யணுமா, உறுதிப்பட்டவர்களாக. முதல் காரியம் சொல்றாரு, நீங்க உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளிலே எப்பொழுது என்ன செய்யணுமா, பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஆமென். ஹalleluya. உறுதிப்பட வேண்டுமாம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. இன்னைக்கு ஒரு வார்த்தை, முதல் வார்த்தை மாத்திரம் சற்று நான் சொல்லி ஜெபிக்க போகிறேன். ஸ்தோத்திரம். எவைகளில் நாம் உறுதிப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. எந்தெந்த காரியத்திலும் தேவ பிள்ளை உறுதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். வேதம் அழகாக நமக்கு என்ன செய்து கற்றுக் கொடுக்குது. வாசிங்க ரோமர் அதனுடைய 12ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தோடு வாசிங்க. ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாக தரித்திருங்கள். சொல்லுங்க, ஜெபத்திலே, சத்தமா சொல்லுங்க, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஹல்லேலூயா. ஜெபத்திலே உறுதியாக செய்யணுமா, பதில் கிடைக்கிறவரை, பதில் கிடைக்கிறவரை. அன்னாலை போல, அன்னாலை போல கவனிச்சு பாருங்க. ஏலி வாயவே பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த பெண் வந்து முழங்கால் போட்டு நேரம் முதல் வாயன் செய்து அசைந்து கொண்டிருக்கிறது, சத்தம் ஒன்றும் கேட்கல. அவருக்குள்ள டவுட் உண்டாயிற்று, இவன் ஏதோ கொஞ்சம் செஞ்சுட்டா, திராட்சரசத்தை கொஞ்சம் ஓவரா குடிச்சா போல. ஆமென். ஹல்லேலூயா. வெகு நேரம் வேதம் சொல்லுது,
வெகு நேரம் ஜெபம் பண்ணாலாம், வெகு நேரம் ஜெபம் பண்ணாலாம். ஜெபத்துல உறுதியாய் தரித்திருந்த அந்த அன்னாலை வேதத்துல வாசிக்கிறோம். எவ்வளவு நேரம் சொல்லப்படல, வெகு நேரம். சொல்லுங்க, வெகு நேரம். வெகு நேரம்னா எவ்வளவு சொல்லலாம்? வெகு நேரம் தான். ஸ்தோத்திரம். சில ஊழியர்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். சார்லஸ் புன்னியை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் ஒரு லா அட்வொகேட்டாக வேலை செய்தார். தெய்வமே இல்லைன்னு சொல்லி செஞ்சார. அவர் வாழ்ந்து கொண்டிருந்த அவருடைய வாழ்க்கை நாட்கள், சூப்பர், அவருடைய வாலிப நாட்கள்ல அவருடைய ஆபீஸ்ல உட்கார்ந்து என்ன செய்வாரு, ஸ்தோத்திர லாயர், அந்த லாயர் அந்த காரியத்துல ரெடி பண்ணிட்டு இருப்பார். அவர் காலேஜ்ல, அந்த லா காலேஜ்ல படிக்கிற நேரத்துல அந்த லாயர் சொன்னார, நீ ஒரு சிறந்த லாயராய் நீ செயல்பட வேண்டுமானால் இந்த பரிசுத்த வேதாகமத்தை செய்யி அடிக்கடி வாசி. நீ ஒரு நல்ல சிறந்த அட்வொகேட்டாய் காணப்பட வேண்டுமானால், வழக்கறிஞராய் காணப்பட வேண்டுமானால் நீ பரிசுத்த வேதாகமத்தை செய்யணும். நல்ல தினமும் அதிகமாய் கருத்தூன்று வாசி. காரணம், எல்லா சட்டத்திற்கும் சட்ட புஸ்தகம் எதுதான்? இந்த பரிசுத்த வேதாகமம் தான். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. என்ன சொல்றீங்க? எல்லாம் கவனிச்சு பாருங்க, எல்லாம் இங்கிருந்தா வந்திருக்கும். எல்லா சட்டத்திற்கும் அடிப்படை எதுதான்? இதுதான் சட்ட புஸ்தகம். நம்ம சபையில ஸ்தோத்திரம், சில சபையில சட்ட வாக்கியம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சட்ட வாக்கியம். இந்த வேத வசனத்துக்கு பேர் என்ன பேர? சட்ட வாக்கியம். அப்ப சார்லஸ் பின்னி அவங்களுடைய பேராசிரியர் சொன்னார், நீ சிறந்த வழக்கறிஞராக செயல்பட வேண்டுமானால் இந்த வேதத்தை தினமே செய்யி வாசி. அது உன்னை பெரிய சிறந்த ஒரு வழக்கறிஞராக செய்யும் மாற்றும். அவருடைய ஆபீஸ்ல உட்கார்ந்து வேதத்தை செஞ்சார படித்துக் கொண்டிருப்பார். யாராவது வர்றாங்கன்னு சொன்ன டபார்னு செய்வார, லாப கொத்திக்கிறது மேல வச்சு மூடிடுவார. ஏன்னா இவர் பைபிள் படிக்கிறது யாருக்கு நினைச்சு கூடாதா? தெரியக்கூடாது. ஆனா ஒரு நாள் எரேமியா புஸ்தகத்தை படிச்சுட்டு இருக்கும் போது, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினால் என்னை தேடுகையில் செய்வீங்க, கண்டுபிடிப்பீர்கள் என்று 29ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் செய்றாரு எரேமியா சொல்லியிருக்கிறார். ஆமென். எரேமியா மூலமா ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அந்த வசனத்தை அவர் என்ன செஞ்சாரா? வாசித்தார். 13ஆவது வசனத்தை வாசிங்க. 29:13. இவ்வளவு அவசரமா இப்படி வாசிக்கூடாது. எரேமியா 29ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்கள் ஆனால் என்னை தேடுகையில் என்ன செய்வீங்க? ஆமா, அந்த வசனம் அவருக்குள்ள கிரியை செய்தது. உங்கள் முழு இருதயத்தோடு தேடும்போது கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்றாரு. அப்ப நான் செய்ய போறேன். ஆபீஸ் அடைத்தார். நேர காட்டு பகுதிக்கு போனார், யாரும் பார்க்க கூடாது என்பதற்காக. ஒரு காட்டு பகுதியில் போய் என்ன செஞ்சார? அதிகாலையில போய் முழங்கல் போட்டார். அதிகாலையில் போய் முழங்கல் போட்டார். அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். முழு இருதயத்தோடு தேடினால் தேடும்போது கண்டுபிடிப்பீர்கள் சொன்னீங்களா ஆண்டவரேன்னு சொல்லி இந்த வசனத்தை வைத்து ஜெபித்தார். ஆண்டவர் அவருக்கு தரிசனமானார். ஆண்டவருடைய பிரசன்னம் அவரை நிரப்பிச்சு, அபிஷேகம் அவரை மூடினது. ஆவியில் நிறைந்து, அபிஷேகத்தில் நிறைந்து அவர் ஜெபித்தார். ஜெபித்து முடிக்கும் போது பார்த்தா மாலை மயங்கக்கூடிய, அப்படி இருள் சூழக்கூடிய ஒரு நேரம் செய்து வந்தது. வெகு நேரங்கிறதுக்காக சொல்றேன். காலை பகல் முழுவதும் செஞ்சார அங்க வனாந்திரத்தில் அமர்ந்து ஜெபித்தார். அதன் மூலம் ஆண்டுடைய அழைப்பை பெற்றார். அவருடைய அட்வொகேட் வேலையை விட்டார். முழு நேர ஊழியத்துக்கு வந்து ஆண்டுடைய வேலை செய்து பெரிய எழுப்புதலே செஞ்சாரு. உருவாக்கின ஒரு தேவ மனுஷன் அவர். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஆண்டவரே நாம் முழு இருதயத்தோடு தேட வேண்டியவர்களாக செய்கிறோம் இருக்கிறோம். வேதனம் அழகா சொல், ஜெபத்திலே உறுதியாக செய்யுங்க. தரித்திரங்கள் அன்னால் வெகு நேரம் ஜெபித்தால் என்று ஏலி சொல்லுகிறார். எந்த மட்டும் குடிப்பாய், உன் குடியை முன்ன விட்டு செய்யி விளக்கு. அவ சொன்ன, ஆண்டவரே உமது அடியாளை எப்படி என்னாதங்க, பேலியாளின் மகளாக என்னாதங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் யார் அல்ல, ஒரு குடிகாரி அல்ல. நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. என் இருதயத்தில் பாரம், கவலைகள், வருத்தங்கள் எல்லாவற்றையும் அப்பாவுடைய சமூகத்தில் செஞ்சேன், ஊற்றி விட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. என் பாரத்தில் அப்பாவுடைய சமூகத்தில் செஞ்சேன், நான் ஊற்றிட்டேன். அவர் ஏலி சொன்னார், சமாதானத்தோடு செய்ய
போ. இஸ்ரவேல் இந்த இடத்துல கேட்ட ஒரு விண்ணப்பத்தை உனக்கு செய்யட்டும். ஆக கண்டது ஆண்டவர் கட்டிடுவாராக. அவளை விசுவாசத்தோடு வீட்டுக்கு கிளம்பி போன. அப்புறம் அவன் துக்க முகமா செய்யல இருக்கல. வேதம் சொல்லுது ஸ்தோத்திரம், ஆண்டவர் அவளை செஞ்சார நினைத்தருளினார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்தா ஆண்டவர் உங்களை செய்வார், நினைத்து உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ராகலை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். அவள் மாம்சத்துல எவ்வளவோ போராடினாள். ஸ்தோத்திரம், அவ தந்திரம்லாம் பண்ணி பார்த்தாள். தன் வேலைக்காரியே தன் கணவனை கொடுத்து பார்த்தாள். ஸ்தோத்திரம், இன்னும் யாக்கோபு சண்டை போடுற, எனக்கு பிள்ளை தாங்கலட்டா நான் செய்றேன், சாகுறேன். அவ சொல்ற, யாக்கோபு சொல்ற, நான் தேவனா, நான் அவங்க கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறேன். இங்க பாரு, அக்காளுக்கு குழந்தை பிறந்திருக்கு, நீ தந்த வேலைக்காரிக்கு குழந்தை பிறந்திருக்குது, அக்காவுடைய வேலைக்காரிக்கு குழந்தை பிறந்திருக்குது, நீ என்ன பேசுற அப்படின்னு சொல்லி கடிந்து கொண்டான். இப்பதான் அவளுக்கே உணர்வு வருது. வேதம் சொல்லுது, ராகேல் தேவ சமூகத்தில் போய் செஞ்சால ஜெபித்தாள். அவ ஜெபித்தாள். ஆண்டவர் அவள் வேண்டிக் கொண்டபடி அவனுக்கு செஞ்சால அருள் செய்தார் என்று சொல்லி நாம் ஆதியாகம புஸ்தகத்தில் செய்கிறோம், வாசிக்கிறோம். ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் நினைத்து அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டுங்களேன், கைகளை தட்டுங்களேன், இல்ல வாயத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை மறக்கிற தேவன் அல்ல, உங்களை மறந்துவிட தேவன் யார் அல்ல, அநீதியுள்ளவர் அல்ல, அநீதியுள்ளவர் அல்ல, உங்களை நினைக்கிற தேவன் அவர். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை செய்வதில்லை, மறப்பது இல்லை என்று கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். இந்த அருமையான உபவாச ஐக்கிய உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசங்கள் விருதாவா செய்யாது இராது என்பதை அறிந்து நீங்க உறுதிப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். எவைகளை உறுதிப்பட? நம்ம நம்பர் 1, ஜெபத்திலே உறுதியாக செய்யுங்க, தரித்திருங்கள். ஜெபத்திலே உறுதியாக செய்யுங்க, தரித்திருங்கள். ஜெபத்திலே உறுதி வேணும். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபத்திலே என்ன வேணுமா? உறுதி வேணும், உறுதி வேணும், அதுல நிலைச்சிருக்கணும். யாக்கோபை குறித்து கவனிக்கிறோம். யாக்கோபு வெறும் கோலும் கையுமாக யோர்தானை கடந்து போன இவன் பெரிய 2 பெரிய பரிவாரத்தோடு திரும்பி வர்ற. ஆனா வர்ற பாதையிலே அவனுக்கு சோதனை இருந்துச்சு. அவனுடைய மாமன் செஞ்ச அங்க விரட்டி கொண்டு வந்த கர்த்தர் அதுல ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார். இப்ப அடுத்து யார் வர்ற? தன் சகோதரன் ஏசா 400 பேரோடு என்ன செய்யறான், எதிர்கொண்டு வருகிறான் அப்படிங்கிற செய்தி யாருக்கு கிடைக்குது? யாக்கோபு கிடைக்குது. யாக்கோபு எல்லாத்தையும் அக்கறைப்படுத்தி அங்க அனுப்பிட்டு இவன் பிந்தி அந்த யாப்போக்கு நதி அண்டையில தனித்து உட்கார்ந்து செஞ்சான. அவன் ஜெபித்தான், போராடி ஜெபித்தான். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்காதபடி, ஆசீர்வதிக்காத பட்சத்தில் என்ன செய்ய மாட்டேன், நான் விட போகிறது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. யாக்கோபு என்ன செஞ்சான, ஆண்டவருடைய காலை குதிகாலை பிடிச்சுக்கிட்டானா. ஓசியா ரொம்ப அழகா அதை பத்தி என்ன செய்யறாரு, எழுதுகிறார். வாசிங்க ஓசியாவின் புஸ்தகம். பிரைஸ் தி லார்ட். ஓசியாவின் புஸ்தகம் 12வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 3-4 வசனத்தை வாசிங்க. அவன் தாயின் கற்பத்திலே தன் சகோதரனுடைய குதிங்காலை பிடித்தான், தன் பலத்தினால் தேவனோட போராடினான். அவன் தூதனானவருடைய போராடி என்ன செஞ்சான, மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலில் அவர் அவனை கண்டு சந்தித்த அவ்விடத்திலும் நம்மோடு கூட பேசினார். ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபு கேட்கிறான், ஆசீர்வதிக்காத பட்சத்தில் நினைச்ச மாட்டேன், நம்மை விட போகிறது இல்லை, விட போகிறது இல்லை. ராமுழு தனித்து உட்கார்ந்து ஜெபம் பண்றான். ஆண்டவரே ஆசீர்வதிங்க, பிளஸ் பண்ணுங்க. நான் ஆசீர்வாதம் சொன்னதுமே செய்யறோம், எவ்வளவு ரூபாய் தருவாங்கன்னு யோசிக்கிறோம். ஆசீர்வாதம் சொன்ன எவ்வளவு செய்வாங்க, ஸ்தோத்திரம் உலக பிரகாரமாக வேற ஏதாவது கிடைக்குமா யோசிக்கிற இல்ல. ஆசீர்வாதம் சொல்றது ஆண்டவருடைய கரண மேல அமர்ந்தாலே போதும். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்க, அப்பொழுது இவைகள் உங்களுக்கு என்ன செய்யும், கூட கொடுக்கப்படும் ஆண்டவர் சொன்னாரு. இந்த ஆசீர்வாதங்கிறது கூட கொடுக்கப்படுற காரியம். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. நடந்த காரியத்தை கவனிங்க. ஆண்டவர் காலை பிடிச்சு செய்யறேன், போராடி ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிங்கப்பா, பிளஸ் பண்ணுங்கப்பா, இல்லட்டா போய் விட மாட்டேன். ஆண்டவர் சொல்ற பொழுது விடிஞ்சிருச்சப்பா, போட்டு விடு, இல்ல விட மாட்டேன். ஆண்டவருடைய தொடர்ச்சி செஞ்சாரு, பிடித்தார். இப்ப கேட்கிற ஒரு பேர் என்ன? என் பேர் என்னது? யாக்கோபு. இனி உன் பேர் என்னது இல்ல, யாக்கோபு அல்ல, உன் பேர் இஸ்ரவேல்.
நீ என்ன செஞ்ச? மனுஷரோடும் தேவனோடு போராடி செஞ்ச மேற்கொண்டாயே என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ள அப்படி போராடி மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தை எனக்கு தாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆவியில் நிரம்பி சொல்லுங்க பார்க்கலாம். அந்நிய பாஷையில பேசி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். ரிகாதாரபா சந்தரபரபலபா. ஆண்டவரே எங்களுக்குள் ஜெப ஆவியை தந்து போராடி ஜெபிக்கத்தக்கதாக, மேற்கொள்ளத்தக்கதாக, ஜெபத்தில் எல்லா பிரச்சனைகளையும் நாங்கள் மேற்கொள்ளத்தக்கதாக உம்முடைய அபிஷேகங்கள் மேல் ஊற்றப்படுவதாக. ரபலபா தூனிமி கபலரதி ஆனமா சந்தரபலபா. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். ஜெபத்தில் நான் போராட வேண்டுமா? ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. என ஜெபம் தான் பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில தரும். ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்யும். அது கண்டிப்பா தரும். உங்க வாழ்க்கையில என்ன மாறுதல் வேணும்? உங்க வாழ்க்கையில என்ன மாறுதல் வேணும்? ஜெபிங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் மாற்றத்தை, மறுரூபத்தை செஞ்சார். ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஜெபிக்கிற பிள்ளைங்க ஒருபோதும் செய்வதில்லை, தோற்று போகிறது இல்லை. ஜெபிக்கிற பிள்ளைங்க ஒருபோது வெட்கப்பட்டு போறது இல்லவே இல்ல. ஜெபிக்கிற பிள்ளைங்க ஒருபோது தலை குனிந்து போகிறது இல்லவே இல்ல. ஒருவேளை தற்காலத்துல ஏதோ நமக்கு எதிராயிருந்து நம்ம வெட்கப்படுறது போல தெரியலாம். ஆனா ஆண்டவர் ஒருபோது செய்வதில்லை, அனுமதிப்பதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நேற்று ஒரு ஜெபம் விசிட் போயிருக்கும் போது ஒரு வீட்டில் போகும்போது ஆண்டவர் இந்த வார்த்தை சொன்னார். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல 2-3 வசனங்களை, 2-3-4 வசனங்களை வாசிக்க சொல்லி அதை வைத்து தியானிச்சோம். அங்க ரொம்ப அழகா சொல்றாரு யாக்கோபு சொல்றாரு, சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. அங்க சொல்றாரு விசுவாசத்துடைய பரீட்சை எதை உண்டாக்குமா? பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அது மிகுந்த சந்தோஷமாக செய்யுங்க என்னங்க. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் அசையாதவர்களாக, உறுதிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கேயும் கூட என்ன செய்றாரு? அங்க யாக்கோபு சொல்லுகிற வார்த்தையை வாசிக்கிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல், கவனிங்க கவனிங்க கவனிங்க, நீங்க ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயும். இந்த வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. குறைவு ஒரு பக்கம் இருக்குது, ஆனா இன்னொரு பக்கம் சொல்றாரு என்னது? நீங்க பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயும். பூர்ணன் சொன்னாலே என்னது? ஸ்தோத்திரம். அதே ஒரு மேன்மை. அடி சொல்றாரு அதை தாண்டி நிறைவுள்ளவர்களாயும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கடவுது. அங்க சொல்றாரு ஒரே ஒரு காரியம் தான், பொறுமையா இருங்க. சோதனை காலத்துல என்ன செய்யணுமா? பொறுமையா இருக்கணும். ஆண்டவருக்காய் காத்திருக்கணும். ஒரு மனுஷன் பெதஸ்தா குளத்துல காத்திருந்தான், 38 வருஷம் காத்திருந்தான். கவனிச்சு பாருங்க. குளம் கலக்கப்படும் போது கொண்டு விடுறதுக்கு யாரும் இல்லை. ஆனா ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கிற யாராவது கொண்டு விட மாட்டாங்களா? 38 இயர்ஸ், 38 வருஷம் அவன் நம்பிக்கை விடல. அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன செய்யல? குறையல. அவன் முயற்சி பண்ணி கொண்டே இருக்கிறான். ஆனா ஒரு நாள் ஆண்டவர் சந்தித்தார். அவன் வெகு கால வியாதியஸ்தன் என்று அறிந்து நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அவன் சொன்ன, ஆண்டவரே நான் ஸ்தோத்திரம், அந்த குளம் கலக்கப்படும் போது என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே செய்யல. இல்ல, நான் ஒரு அனாதை, என்னால தனியா போக முடியல. நான் போறதுக்குள்ள எவ்வளவு ஒருத்தர் செஞ்சிடறேன். உள்ள இறங்கி எத்தனையோ, நான் வந்த பிறகு 100கணக்கான 1000கணக்கான பேர் போயிட்டாங்க. நான் 38 வருஷம் அந்த குளத்துல கிடக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், உன் படுக்கை எடுத்து கொண்டு செய்யி நட. ஆமென், ஹல்லேலூயா. குளத்துல இறங்க வேண்டாப்பா. உனக்குள்ள விசுவாசம் இருக்குல்ல, எதிர்பார்ப்பு இருக்குல்ல, முயற்சி இருக்குல்ல, நீ படுக்கை எடுத்துட்டு செய்யி நட. அவ்வளவுதான். எல்லாருக்கும் மத்தியில செஞ்சானா? எழுந்து நடந்து போனான். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஆண்டவர் பலனை வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுடைய கிரியைக்கு பலனை வைத்திருக்கிறார். உங்களை ஒருபோது வெட்கப்பட விட மாட்டார். ஆனா நீங்க சோதனை நேரத்தில் செய்யுங்க, பொறுமையாக இருங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. மனம் தளர்ந்து போகாதிருங்க. ஸ்தோத்திரம். சோர்ந்து போகாதிருங்க. ஆண்டவர் சோதனையை சகிப்பதற்கு வேண்டிய பலனை அவர் நம்ம கொடுக்க வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுது, சோதிக்கப்படுகிற அந்த பிள்ளைகளுக்கு அவர் சோதனையோடு கூட
தப்பித்துக் கொள்ள முடியாத போக்கை என்ன செய்வாரா? உண்டாக்குவாராம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே ஜெபத்தில் உறுதியாக என்ன செய்யணும்? தரித்திருக்கணும். ஜெபம் மாற்றத்தை கொண்டு வரும். அதான் சொல்ல விரும்புறேன். 38 வருஷம் வியாதி இருந்தவன் படுக்கை தூக்கிட்டு அசால்ட்டா என்ன செய்யறேன்? நடந்து போகிறான். எல்லாரும் கேட்கிறாங்க, நீ செய்கிறது நியாயமா? ஓய்வு நாள் பிள்ளை நடந்து போலாமா? அவன் சொன்னா, என்ன சுகமாக்கினவர் படிக்க தூக்கிட்டு அவ்வளவுதான். அவரை தூக்கிட்டு போச்சோன்னா தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறது என்னப்பா இருக்குது? அது யாரு எனக்கு தெரியாது. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டவர் தேவனத்தில் பார்த்து சொல்றாரு, ஸ்தோத்திரம், நீ இனி என்ன செய்யாத? பாவம் செய்யாத, அதிக கேடு வராதபடிக்கு என்ன செய்யாத? என்னை பாவம் செய்யாத. ஆமென். ஹல்லேலூயா. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னை சுகமாக்குறது யாரு? ரட்சகர் இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. அவன் விடல, ஓடி போய் எல்லாத்தையும் சொல்றான், என்னை சுகமாக்குறது யாரு? இயேசு அப்படின்னு சொல்லி. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஆண்டவர் மாற்றத்தை தருகிறவர். எப்போ? ஜெபிக்கும் போது. ஜெபித்த பிள்ளைகளுடைய முகம் மாறும், ஜெபிச்ச பிள்ளைகளுடைய இருதயம் மாறும், ஜெபித்த பிள்ளைகளுடைய வியாதி மாறும், ஜெபித்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு தரித்திரம் மாறும், ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சூழ்நிலைகள் என்ன செய்யும்? மாறும். ஆமென். ஹல்லேலூயா. 3 வருஷம் பனியோ மழையோ பெய்யல, 3 வருஷம் பனியோ மழையோ பெய்யல. ஆனா ஸ்தோத்திரம், எலியான் செய்யற ஸ்தோத்திரம், தன் தலை முழங்காலில் பட குனிந்து செய்யறான, அவன் ஜெபிக்கிறான். தன்னுடைய வேலைக்காரன் அழைச்சு சொல்றான், நீ சமுத்திர முகமை போய் பார், ஏதாவது மேகம் தெரியுதா? முதல்ல போயிட்டு சொல்றான், 1 இல்ல. 2வது போய் பார்க்கிற, இல்ல. 3 இல்ல, 4 இல்ல, 5 இல்ல. 6வது முறை சொல்றான், ஒரு உள்ளங்கை அளவுக்கு என்ன செய்யுது? ஒரு சின்ன மேகம் வந்திருக்குது. எலியா சொன்னாரு, ஆகாபை பார்த்து, சீக்கிரம் ரதத்தை பூட்டிட்டு செய்யி, அவனை போ சொல்லு. பெருமலையின் இறைச்சலை காதலன் செய்து கேட்குது. ஆமென். ஹல்லேலூயா. மாற்ற வேண்டுமானால் ஜெபம் தேவை. ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிச்சேங்க ஆண்டவர் மாற்றத்தை உண்டாக்குவார். ஸ்தோத்திரம். இத்தனை முறை நீங்க எத்தனையோ பிரயாசப்பட்டு ஒண்ணு நடக்கலையா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் மாற்றத்தை தர விரும்புகிறேன், உன் வாழ்க்கையில மாற்றத்தை தர விரும்புகிறேன். நீ ஜெபத்தை விடாத, ஜெபத்தை செய்யாத, விட்டுறாத, ஜெபத்தை மறந்துடாத. ஜெபிச்சு ஜெபிச்சு என்னத்தை கண்ணேன்னு சொல்லிடாத. ஜெபம் தான் உன் வாழ்க்கையுடைய மூச்சாக மாறட்டும், நான் மாற்றத்தை தருவேன். ஆமென். ஹல்லேலூயா. சத்தம் இவ்வளவுதானே? அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. அருமையான தாயே, தகப்பனே, சகோதரனே, சகோதரி, உங்க வாழ்க்கையில ஜெபம் பெரிய மாற்றத்தை செய்யும், உருவாக்கும் என்பதை என்ன செய்யுங்க? அறிந்து கொள்ளுங்க. சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவார், சூழ்நிலைகளை மாற்றுவார். ஸ்தோத்திரம். வேதத்துல கவனிச்சு பாருங்க, யாபேசுங்கிற அந்த மனுஷனை குறித்து வேதம் சொல்லுது, தன் சகோதரர் எல்லாரும் செஞ்சான கனம் பெற்றவனாக இருந்தான் என்று ஆரம்பிக்குது. ஆனா அப்படி ஆரம்பிச்சிருக்க கூடாது. ஏன்? வேதம் சொல்லுது, அவன் தாய் நான் துக்கத்தோடு பெற்றேன்னு சொல்லி அவனுக்கு என்ன பேர் சொல்ல? யாக்கோபு, யாபேஸ் செஞ்சால பேரிட்டாள். ஆனா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, சீக்ரெட், ரகசியம் தெரிஞ்சு போச்சு. யாக்கோப இஸ்ரவேலாக மாற்றினவர் என்னையும் மாற்ற எப்படி இருக்கிறாரு? வல்லவராய் இருக்கிறார் என்று அவன். நான் சொல்றேன், ஏன் பைபிளை படிக்கணும் தெரியுமா? ஏன் பைபிளை படிக்கணும் தெரியுமா? இப்படிப்பட்ட சத்தியங்களை அறிந்து கொள்வதற்காக தான். யாபேஸ் வேதத்தை வாசித்ததுனாலதான் அவனுக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சது. யாக்கோபு யாப்போக்கு நதியண்டில செஞ்சான், போராடி ஜெபித்தான், அவன் வாழ்க்கை மாறினது. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே யாபேஸ் ஆகிய நான் என்ன செய்ய போறேன்? நான் ஜெபிக்க போறேன்னு சொல்லி அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபித்தானா? யாரப்பா ஜெபிச்சானா? சொல்லுங்களேன். இஸ்ரவேலின். யார் இஸ்ரவேல்? யாக்கோபு தான் சொல்றாரு. யாக்கோபு இஸ்ரவேலை மாறினாரு. அந்த இஸ்ரவேலின் தேவனை நோக்கி செஞ்சார, அவன் ஜெபித்தான், தேவரீரனை ஆசீர்வதிங்கப்பா, என் எல்லையை பெருசாக்குங்கப்பா, உம்முடைய கரத்தை என் மேல வைங்கப்பா, தீங்கின துக்கப்படுத்தாதபடி அதற்கென விலக்கி செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு செஞ்சார, அருளினார். சொல்லுங்க, அவன் வேண்டிக் கொண்டதை, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். ஹல்லேலூயா. எப்ப நடந்துச்சு? ஜெபத்துல. ஆகவே ஜெபம் மாற்றத்தை கொண்டு வரும். ஜெபம் பெரிய ஆசீர்வாதத்தை செய்யும், கொண்டு வரும். ஜெபம் காரியங்களை தலைகீழாக செய்யும், மாற்றும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஜெபம் ஸ்தோத்திரம் சிங்கத்தின் வாயை செஞ்சிடும், கட்டி போட்டுரும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த அருமையான உபவாச ஜெபத்துல ஆண்டவர் சொல்லுகிறார்,
நீங்க கர்த்தருக்குள் படுகிற பிரயாசங்கள் விருதாவா இராது என்பதே முதலாவது என்ன செய்யணும், அறிந்து கொண்டு நீங்க உறுதிப்படுங்க. நான் இன்னும் ஜெபிப்பேன். பக்தன் பாடுறாருல, இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். போதும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இன்னும் சொல்லுங்க, இன்னும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபத்தை விட்டுறாதங்க. ஒருவேளை ஜெபத்துக்கு வரும்போது சோர்ந்து போய் வந்திருக்கலாம். நான் ஜெபித்து எனக்கு ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு யோசித்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க ஜெபங்கள் அவருடைய துருத்திலன் செய்து இருக்குது. உங்க கண்ணீர்லாம் அவர் துருத்திலன் செய்து இருக்குது. நீங்க வெளிப்படுத்தல வாசித்தீங்கன்னா, ஸ்தோத்திர பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூபங்கள் ஆண்டுடைய சமூகத்திலன் செய்த கொண்டு வரப்பட்டது என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. உங்க ஜெபம் எல்லாம் தூபமாக செய்து அப்பாவுடைய சமூகத்தில் இருக்குதுங்கிறத நீங்க மறந்துடாதங்க. நம்பர் 2, இரண்டாவது, நீங்க எதுல உறுதிப்பட வேண்டுமா? உங்க விசுவாசத்துல செய்யணும், உறுதிப்பட வேண்டும். வாசிங்க 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம், விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உங்கள் சகோதரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்க. பேதுரு அழகாக தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். 8வது வசனத்தை வாசிங்க. தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள். என்ன புத்தி வேணுமா? சொல்லுங்க, என்ன புத்தி வேணும்? கலங்கின புத்தி அல்ல, குழம்பின புத்தி அல்ல, தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று செய்யறானா வகை தேடி சுற்றி திரிகிறான். அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, விசுவாசத்தில் செய்யுங்க, பிசாசை கண்டு பயப்படாதங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, பிசாசு கண்டு செய்யாதங்க, பயப்படாதங்க, எதிர்த்து நில்லுங்க. உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான்னு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லி இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. நெல்லை ஜெபராஜ் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர். நான் சின்ன பையனா இருந்தேன். இங்க என்னை போல பையங்க சின்ன பையன் யாருங்க இல்லை. அந்த ஒருத்தர் நிற்கிறாங்க. நான் அவனை விட கொஞ்சம் பெரிய பையன் தான். ஒரு 6 வயசு இருக்கும். 6 வயசு 7 வயசு இருக்கும். எனக்கு ஹாஸ்டல் கூட சேர்த்துட்டாங்க. 1ஆ படிக்கும் போது கூட செஞ்சாங்க, ஹாஸ்டல் கூட சேர்த்துட்டாங்க. அங்க நான் படிக்கும் போது அந்த ஊழியக்காரர் சர்ச்சுக்கு வருவார். பாளையங்கோட்டில் பாஸ்டர் ராஜேந்திரன் ஐயா அவருடைய சபையில செய்தி கொடுக்க வரும்போது இப்படி சொல்லுவார். நான் மதுரை பட்டணத்துல நான் புல்லட்ல போயிட்டு இருந்தேன். ஊழியத்தை முடிச்சு போயிட்டு இருக்கும் போது எனக்கு முன்பாக ஒரு பெரிய உருவம் செய்து, கேட்கறதுக்கு அப்பவுமே பயமா இருக்கும். பெருசா இருந்து வாய் நீளமா தொங்குச்சு, அக்கினி எரிஞ்சது, பாரு உன்னை விட மாட்டேன்னு சொன்னா பைக்கை ஸ்டாண்ட் போட்டு மேலே இறங்கி செஞ்சேன். உட்கார்ந்து, பிசாசே நீ இவ்வளவுதான் உயரமா இருக்கிற, என் ஆண்டவர் வானவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி, அவருடைய பாதத்தில் நின்றுட்டு செய்யற, நீ மிரட்டிட்டு இருக்கிய, இயேசுவின் நாமத்தில் என்ன செய்யற, கடிந்து கொள்கிறேன். அவ்வளவுதான், ஓடி போச்சு. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், எந்த பிசாசு நம்ம தொட அதிகாரம் இல்லவே இல்லை. ஜடாமுனியா இருக்கட்டும் அல்லது வேற எந்த முனியா இருக்கட்டும், ஒரு முடி நம்ம என்ன செய்ய முடியாது. என உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் யாரு? பெரியவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று உங்களை செய்யாது, சேதப்படுத்த மாட்டாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சர்ப்பங்களை தேள்களை மிதிக்க சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசத்தில் என்ன செய்யணுமா? உறுதி. ஜெபத்துல உறுதி வேணும். எங்க எதுல வேணும்? எதுல உறுதி வேணும்? விசுவாசத்துல உறுதி வேணும். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசத்தில் நினைச்சு கூடாது, தளர்ந்து போயிடக்கூடாது. கவனிச்சு பாருங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னாங்க, நேபுகாத்நேச்சாரே, இதை குறித்து உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க இருக்கிறாரு, வல்லவராயிருக்கிறார். தப்புவியாமல் போனாலும் இந்த சிலைக்கு முன்பாக விழுந்து வணங்க போறது இல்லவே இல்லை என்பது ராஜாவாகி உமக்கு செய்யட்டும் தெரிந்திருக்க கடவுது. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவனுக்கு பயங்கர கோபம் எரிச்சது. அக்கினி சொல்லி தூக்கி போட சொன்னாங்க, போட்டாங்க.
ஆனா உள்ள கொண்டு இவங்களை யாரெல்லாம் தூக்கி கொண்டு உள்ள போட்டாங்களோ அவங்க செத்து போனாங்க. ஆனா உள்ள போடப்பட்டவங்களுக்கு ஒண்ணுமே செய்யல, சேதம் இல்லை. நாலாவது நபர் இயேசு அவங்க மத்தியில கடந்து வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அக்கினி ஜுவாலையில செஞ்சாங்க, விடுதலையோடு கூட உலாவுனாங்க. ஸ்தோத்திரம். நேபுகாத்நேச்சார் பார்க்கிறான், 3 பேர்ல போட்டு 4 பேர் உலாவுறாங்களே, அவங்களுக்கு ஒரு சேதமும் இல்லையே. பிரபுக்களை கூப்பிட்டு மந்திரமாரை கூப்பிட்டு கேட்கிறான், அவங்களை சீக்கிரம் வெளியே வர கூப்பிட்ட உடனே வெளியே வர்றாங்க. எல்லாரும் ஓடி போய் செய்யறாங்க, ட்ரெஸ்ஸை மோந்து பார்க்கறாங்க, தலைமுடியை மோந்து பார்க்கறாங்க, கையை மோந்து பார்க்கறாங்க. தீயின் வாசனை எதுவுமே செய்யல இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. நேபுகாத்நேச்சார் சொல்றேன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்துடைய தேவன் தான் யாரு? தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய நாமத்துக்கு எதிராக யாரும் பேசினா அவன் துண்டிக்கப்படுவான், அவன் வீடு என்ன செய்யும்? எருக்கலமாக்கப்படும். ஸ்தோத்திரம். சட்டம்லாம் பயங்கரமா மாறிச்சுது. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்? விசுவாசம். நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க எப்படி இருக்கிறாரு? நான் சொல்றேன், உறுதி தேவை. எதுல உறுதி தேவை? விசுவாசத்துல உறுதி தேவை. சொல்லிட்டே போகலாம். தானியேல் கூட அவன் 3 நேரம் ஜெபித்தான். அவனுக்கு கீழே இருக்கிற பிரதானிகள் அவங்க பார்த்தாங்க, இவன் டெய்லி இவனை எப்படியாவது என்ன செஞ்சிடணும், அழிச்சிடணும். ஆபீஸ்ல போய் ஃபைலை தேடி பார்க்கறாங்க, ஃபைல எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த குற்றமும் முகாந்திரமும் கண்டுபிடிக்க முடியல. அவங்க யோசிக்கிறாங்க, இவன் தேவனுடைய காரியத்துல தான் என்ன செய்ய முடியும்? குற்றப்படுத்த முடியும். ஏன்னா டெய்லி காலையில மத்தியானம் நைட் என்ன செய்யறான்? ஜெபிக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. தரியு ராஜாவே போறாங்க, ராஜாவே, தரியு ராஜாவே, என்ன 30 நாள் வரைக்கும் உண்மை தவிர வேற யாரையும் கூடாது, யாரும் வணங்க கூடாது. எல்லாம் உடனே அவனுக்கு பெரிய சந்தோஷம். ஓ, என்ன வணங்க போறாங்க? நான் யாரு? தெய்வமாக போறேன் 30 நாளைக்கு. கவனிச்சு பாருங்க, கால் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆமென், ஹல்லேலூயா. கவனிச்சு பாருங்க, அவனுக்கு பெரிய சந்தோஷம். உடனே செஞ்சான், சைன் போட்டான், பத்திரத்துக்கு சைன் போட்டான். மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தினுடைய சட்டத்தின்படி அது மாற்றக்கூடாத சட்டமா போட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ராஜா நினைச்சா கூட என்ன செய்ய முடியாது, அதை மாற்ற முடியாது. ஆனா ராஜாவுக்கு தெரியாது இவங்க யாருக்கு விரோதமா பண்றாங்க, தானியேலுக்கு விரோதமா பண்றாங்க என்பது. ஆமென், ஹல்லேலூயா. கவனிச்சு பாருங்க, ஸ்தோத்திரம். சட்டம் பாஸ் ஆயிற்று. ஆனா வேதம் சொல், தானியேல் வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் அவன் தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 நேரம் எருசலேமுக்கு நேராக பலகணியை திறந்து எப்போது போல செஞ்சான ஜெபித்தான். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் யோசிக்கிறேன், அவங்க ஒருவேளை அந்த சிங்கத்துக்கு நல்ல என்ன செய்யட்டும், பசி எடுக்கிற வரைக்கும் அது நல்ல உள்ள போட்டவே சூடாது, வெளியவே வரக்கூடாது, பீஸ் ஆக்கிரணும்னு சொல்லி 1 வாரம் காத்திருப்பாங்க நினைக்கிறேன். 1 வாரம் வரைக்கும் 15 நாள் வரைக்கும் கூட என்ன செஞ்சிருக்கலாம், அதை பட்னியா போட்டு யோசித்து பாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு போட்டு உயிர் பெறக்கூடாது. ஆனா பசி அது உண்டாக்கி இப்ப தானியேலுக்கு உள்ள போட்ட உடனே செஞ்சிடணும், அப்படியே பிச்சு எடுத்துருன்னு சொல்லி அவங்க தந்திரம்லாம் பண்ணாங்க. நடந்த காரியம் என்ன? இப்ப ராஜனை போய் சொல்றாங்க, ராஜாவே, சட்டம் ஆமதான் மாற்ற முடியாத சட்டமாச்சே. அந்த இஸ்ரவேலிருந்து எபிரேய புருஷன், சிறைபிடிக்கப்பட்ட புருஷன்ல ஒருவன் ஆகிய தானியேல், அவன் தினமும் 3 நேரம் செய்யறான், அவன் ஜெபிக்கிறான். அவனை தூக்கி சிங்ககபில போன ராஜா பையா, அவனுக்கு அப்பந்தான் புத்தி வருது, ஐயோ இவங்க இவனுக்கு விரோதமா சதி பண்ணிருக்கிறாங்களே, விடுவிக்க தேடனா முடியல. ஆனா கடைசியில ராஜா சொல்றான், ஸ்தோத்திரம், ஜீவனுடைய தேவனுடைய தாசனாகிய தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனுடன் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவ விசுவாச அறிக்கை செய்யறான், தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். நீ கலங்காத, பயப்படாத, தூக்கி நீ போடுங்கப்பா. போட்டாங்க. அவனுக்கு ராமுது தூக்கம் இல்லை. காலையில எலும்பி என்ன செய்யற, சிங்ககபி பக்கத்துல போய் துயர சத்தமாய் ஜீவனுடைய தேவனுடைய தாசனாகிய தானியேலே, என்னை இடைவிடாமல் ஆராதித்தோன் தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? உள்ள இருந்து சத்தம் கேக்குது, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ராஜாவே, இயேசு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. ஹல்லேலூயா. நமக்காக பேசுகிற ராஜா, நமக்காக வழக்காடுகிற ராஜா, நமக்காக கிரியை செய்கிற ராஜா, நமக்காக யாவை செய்து முடித்த ராஜா. ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஜீவன் உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. ராஜா சொன்னார், தரியு ராஜா சொன்னார், யார் தானியேலை வெளியே தூக்க சொல்லி யாரெல்லாம் இவனுக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணாங்களோ அவங்களை தூக்கி என்ன செய்யுங்க, உள்ள போடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, அங்க உள்ள போறதுக்கு முன்னால
பீஸ் எல்லாரும் என்ன செய்யுது, அவன் மாத்திரமல்ல அவன் மனைவி அவன் பிள்ளைங்க எல்லாரும் தூக்கி என்ன செஞ்சாங்க, உள்ள போட்டாங்க, எல்லாத்தையும் காலி பண்ணிருச்சு. ஆமென் ஹல்லேலூயா. அவன் பட்னியா போட்டதுக்கு அவன் குடும்பம் அதுக்கு என்ன செய்யுது, எற. நல்லா கவனிச்சு பாருங்க, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எவனும் என்ன செய்ய முடியாது, வெற்றி பெற முடியாது, ஜெயம் எடுக்க முடியாது, ஒருபோதும் தலை நிமிர முடியவே முடியாது. தேவன் ஜெயம் தருகிறவர், அவர் வெற்றி வேந்தராக இருக்கிறார். ஆகவே உறுதியா இருங்க, ஜெபத்துல உறுதியா இருங்க, விசுவாசத்துல உறுதியா இருங்க. என்ன ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறேன். எபிரேயர் 10 23வது வசனத்தோடு வாசிங்க. எபிரேயர் 10 அதனுடைய 23வது வசனம் வேகமாக. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் எப்படி இருக்கணுமா, உறுதியா இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் எப்படி இருக்கிறாரு, உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. ஆமென் ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. நேற்று இன்னொரு வீட்டுல போய் ஜெபம் நடத்தும் போது இந்த வேத வசனத்தை நான் வாசிக்க சொன்னேன். அந்த பொண்ணு வாசித்த ரொம்ப அழகா வாசித்த. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி வாசித்தா. எனக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் செய்து அந்த வார்த்தையுடைய அழுத்தம் என்ன தூக்கி விடுச்சது. ஆமென் ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. இருக்கிறாரே அப்படிங்கிறது எனது ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி. அவரை குறித்து நாம் அறிந்திருக்கிற அறிவின் வெளிப்பாடு. ஆமென் ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நம்முடைய நம்பிக்கை என்ன கூடாது, அறிக்கை எடுக்கிறதுல சோர்ந்து போயிடக்கூடாது. இயேசு எனக்கு போதும் என்று சொல்லுகிறதுல நாம் தளர்ந்து போக கூடாது. ஆமென் ஹல்லேலூயா. கவனிச்சு பாருங்க, எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை கவனிக்கிறோம், மிஷனரியுடைய சரித்திரத்தை பார்க்கிறோம். இயேசுவை மறுதலிச்சிரு உன்னை விட்டுதே. நான் கடந்த நாள்ல எங்க பிபிஎஸ்ல ஒரு கதை சொன்னேன். ஜான் பனியன் அப்படிங்கிற மனுஷனுடைய சரித்திரத்தை கொஞ்சம் செஞ்சோம், கடைசி நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமா சொன்னேன். அதுல ஒரு காரியத்தை சொல்றேன். ஜான் பனியன் அவர் ஊழிய நல்ல வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரை குறித்து அநேகருக்கு அறிவித்தார். அப்படி அறிவிக்கும் போது திடீர்னு சொல்லி இங்கிலாந்து தேசத்துல சட்டம் போட்டாங்க, குருத்து அதாவது குரு தவிர போதகர் தவிர வேற யாரும் சுவிசேஷம் கூடாது. கொடுமை பாருங்க, சட்டம் எப்படிலாம் வருதுன்னு பாருங்க. போதகர் தவிர வேற யாரும் கூடாது, ஊழியம் செய்ய கூடாது அப்படின்னு சட்டம் போட்டாங்களே. இவர் ராஜாவுடைய அரசாங்கத்தில் சட்டத்தை கீழ்ப்படியணும். ஆனா அதை விட யாருக்கு கீழ்ப்படியணும், பரலோக ராஜாவுடைய சட்டத்தை கீழ்ப்படியணுமே. வேதம் சொல்லுது, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு என்ன செய்யுங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆகவே தைரியமா சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். இவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க, நீதிபதிக்கு முன்னாடி நிப்பாட்டினாங்க. நீதிபதி கேட்டார், ஒரே ஒரு நிபந்தனை தான், இனி சுவிசேஷம் அறிவிக்க மாட்டேன்னு சொல்ல ஒன்னு செஞ்சிடறேன், விடுதலை ஆக்கிறேன். அவர் சொன்ன ஜான்மணியன் சொன்னார 3 மாத சிறை தண்டனை அவருக்கு. இவர் சொன்னார் 3 மாதம் எப்போ முடியுமோ, முடிஞ்ச உடனே எனக்கு வாய்ப்பு கிடைக்குமானால் உடனே நான் போய் செய்வேன், இயேசுவே மற்றவங்க சொல்லுவேன். அதை விட எனக்கு சந்தோஷம் வேற ஒண்ணு இல்லவே. 3 மாதம் போட்டதை 12 வருஷம் ஆக்கிட்டாங்க. கவனிங்க, எதுக்காக? அறிக்கை. அவர் அறிக்கையை செய்யல, மாத்தல. நான் சுவிசேஷம் கண்டிப்பா செய்வேன், அறிவிப்பேன் சொன்ன காரியத்திற்காக தூக்கி செஞ்சாங்க, ஜெயில போட்டாங்க. 12 வருஷம் ஜெயில இருந்தாரா. ஆனா அங்கேயும் சும்மா இருக்கல, அங்க இருக்கிற கைதிகளுக்கு ஆண்டவர் சொல்லு, அங்க ஒரு ஜெபக்குழு உண்டாக்கி, அங்க ஒரு பெரிய குட்டி சபையவே செஞ்சாரு அவர் உருவாக்கி. அங்க இருக்கும் போதுதான் அவர் மோட்ச பிரயாணங்கிற புஸ்தகத்தை செஞ்சாரா, எழுதினாராம். ஆமென் ஹல்லேலூயா. மோட்ச பிரயாணம் பைபிளுக்கு அடுத்தபடியாக அது அநேக மொழிகள 130 மொழிகளுக்கு மேலாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புஸ்தகம் மோட்ச பிரயாணம். ஆமென் ஹல்லேலூயா. அதை எழுதினவர் ஜான் பனியன் ஜெயிலில் இருந்து செஞ்சாரா, அதை எழுதினார். அதை கவனிச்சு பாருங்க, அறிக்கையை நான் கூடாது, நாம் உறுதியா இருக்க வேண்டும். ஆண்டவரை அறிக்கை செய்கிறதுல நான் ஒருபோது தளர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. இன்னைக்கு 3 காரியத்தை பார்த்தோம். உறுதியா இருக்க வேண்டிய 3 காரியம். 1 ஜெபம், 2 உங்க விசுவாசம், 3 உங்க வாயை திறந்து நீங்க செய்கிற விசுவாச அறிக்கை. ஆமென் ஹல்லேலூயா. வசனத்தை அறிக்கை செய்யுங்க, இயேசு அறிக்கை செய்யுங்க, உங்க செய்யுங்க, உங்க நம்பிக்கை அறிக்கை செய்யுங்க. அந்த நம்பிக்கையில ஒருபோது என்ன செய்யாதுங்க, தளர்ந்து போயிடாதுங்க. நம்பிக்கை அறிக்கை எடுக்கிறதுல என்ன செய்யாதுங்க,